வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா. அதாவது நம்ம பண்டைய ஹிந்து மத நூல்களுக்கும் இப்போ இருக்கிற நவீன அறிவியலுக்கும் இதுக்கு நடுவுல சில ஆச்சரியமான தொடர்புகள் இருக்குன்னு நீங்க சில குறிப்புகள் அனுப்பியிருந்தீங்க. ஆமா, அது ஒரு பெரிய விவாதமே கூட. நம்ம வேதங்கள்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல நாசா கண்டுபிடிக்கிறத அப்போவே கணிச்சிட்டாங்களா? சரி, ஆனா இதுல எது சரி எது தப்புன்னு தீர்ப்பு சொல்றத நம்ம வேலை இல்ல இல்லையா? நிச்சயமா இல்ல. நம்ம நோக்கம் இந்த ரெண்டு பார்வைகளையும் ஒன்னா வச்சு பாக்குறது தான். அதுல இருந்து என்ன கேள்விகள் வருதுன்னு ஆராயறது தான். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு போட்டி கிடையாது, இது ஒரு ஆய்வு. ஆமா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்ச ஞானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உண்மைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்க போறோம். பிரமாதம். அப்போ பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துல இருந்து ஆரம்பிப்போமா? தாராளமா. சரி, பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பிக் பேங் தியரி. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா சுமார் 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன அடர்த்தியான ஒரு புள்ளியில இருந்து. ஆமா, ஒரு பெரிய வெடிப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுது. ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ரிக்வேதத்துல வர்ற நாசதீய சூக்தம் பத்தி சொல்லியிருக்கு. ஆமா, அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதுல என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்தில் இருந்ததும் இல்லை இல்லாததும் இல்லை, அந்த ஒன்று மட்டும் தன் சக்தியால் மூச்சின்றி சுவாசித்ததுன்னு ஒரு வரி வருது. இது எப்படி பிக் பேங் கூட பொருந்தது? இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஆனா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ரெண்டு சொல்ற விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட கோணங்கள் வேற. அறிவியல் சொல்ற புள்ளி இல்லனா சிங்குலாரிட்டிங்கிறது ஒரு இயற்பியல் நிலை. சரி. எல்லா பொருளும் ஆற்றலும் ஒரே இடத்துல இருந்த நிலை அதேதான். ஆனா வேதம் சொல்ற அந்த ஒன்றுங்கிறது ஒரு தத்துவவார்த்த நிலை. தத்துவவார்த்த நிலையா? அதாவது படைப்புக்கு முந்தைய ஒரு வெறுமை, ஆனா அந்த வெறுமையில எல்லாமே உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள், அந்த பொட்டென்ஷியாலிட்டி இருந்துச்சு. ஓ, புரியுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வேதம் ஒரு படைப்பாளிய சொல்லல, அதுவா உருவானதுன்னு சொல்லுது. மிகச்சரியா. இந்த கருத்து பிக் பேங் கோட்பாடோட ரொம்ப ஏந்து போகுது. அப்ப அறிவியல் எப்படி உருவாச்சுன்னு சொல்லுது, வேதம் எந்த நிலையிலிருந்து உருவாச்சுன்னு சொல்லுது. சரிதானே? ஆமா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு தடவை மட்டும் உருவாகி முடியற விஷயம் இல்ல, இது ஒரு சுழற்சி. ஆமா, கல்பங்கள்னு சொல்றாங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கல்பம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு முழு ஆயுள் சுழற்சி. ஒரு முழு ஆயுளா? அதாவது பிரபஞ்சம் உருவாகி விரிவடைஞ்சு அப்புறம் அழிஞ்சு திரும்பவும் உருவாகுங்கிற ஒரு கோட்பாடு. இது பல பில்லியன் வருஷங்கள் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே. இன்னைக்கு இஸ்ரோவோட சந்திரயான் திட்டம் எல்லாம் பிரபஞ்ச விதிகளை புரிஞ்சுக்க உதவுது. ஆனா அன்றைய ரிஷிகள் பிரபஞ்சத்தோட இந்த நீண்ட கால சுழற்சிய ஒரு தத்துவமா பார்த்திருக்காங்க. இது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல, ஒரு வட்டம் மாதிரிங்கிறது அவங்களோட பார்வை. பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தையும் முடிவையும் பத்தி பேசும்போது நேரம் பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த கால சுழற்சிகளை பத்தி உங்க குறிப்புகள்ல சில ஆச்சரியமான எண்கள் இருக்கு. ஆமா, ஒரு கல்பம்னா 4.32 பில்லியன் ஆண்டுகள்னு சொல்லுது. இது நவீன அண்டவியல் கணக்குகளோட பொருந்ததுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இந்த எண்களோட பிரம்மாண்டமே நம்மள மலக்க வைக்கும். நீங்க அனுப்பின குறிப்புல சென்னை கபாலீஸ்வரர் கோவில்ல அர்ச்சகர்கள் சொல்ற ஒரு மந்திரத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா, அதுல பிரம்மாவோட ஒரு நாளுங்கிறது 8.64 பில்லியன் பூமி ஆண்டுகள்னு வருது. சரி, அதாவது ஒரு கல்பம்ங்கிறது பிரம்மாவோட ஒரு பகல், இன்னொரு கல்பம்ங்கிறது அவரோட ஒரு இரவு. அப்ப இது சும்மா கற்பனைக்கு எழுதின பெரிய நம்பர் மாதிரி தெரியல. இன்னைக்கு நவீன அண்டவியல் கோட்பாடுகள்ல பிரபஞ்சத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு பல தியரிகள் இருக்கு. ஆமா, பிக் கிரன்ச்னு சொல்றாங்க. அதாவது விரிவடைஞ்ச பிரபஞ்சம் திரும்பவும் சுருங்கி ஒரு புள்ளிக்கே போகும்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு ஹீட் டெத்னு சொல்றாங்க. ஹீட் டெத்தா? அது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. அது ஒரு கப் சூடான காஃபி மாதிரி தான். ஓகே. ஆரம்பத்துல காஃபி சூடா ஆற்றலோட இருக்கும். நேரம் போக போக அந்த சூடு மொத்தம் பரவி காஃபியும் சுத்தி இருக்கிற காத்தும் ஒரே வெப்பநிலைக்கு வந்துடும். சரி, அப்புறம் அங்க ஆற்றல் மாற்றம்னு ஒண்ணுமே இருக்காது. அதேதான் பிரபஞ்சமும் இப்படி ஒரு நாள் ஆறி போயிடும், எல்லா நட்சத்திரங்களும் அணைஞ்சு முழுமையான அமைதி நிலவுன்னு சொல்றதுதான் இந்த தியரி. ஆனா இந்து மதத்தோட கல்ப கோட்பாடு இந்த பிக் கிரன்ச் மாதிரி ஒரு சுழற்சி முறையை சொல்லுது இல்லையா? ஆமா, பிரபஞ்சம் விரிவடைஞ்சு சுருங்கி திரும்பவும் உருவாகுங்கிற இந்த யோசனை ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறது ஆச்சரியம்தான். சரி, பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துல இருந்து இப்போ அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்குள்ள போவோம். அணுக்களுக்கு. ஆமா, அணுக்கள்.
நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம் 19ஆம் நூற்றாண்டுல ஜான் டால்டன் தான் அணு கோட்பாட்டை உருவாக்கினார்னு. ம் ஆனா உங்க குறிப்புகள் கிமு 600லேயே வாழ்ந்த கானடா முனிவர் பத்தி சொல்லுது. அவர் வைசேஷிக சூத்திரத்துல அணுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆமா, ஆனா அது வெறும் அணுன்னு சொல்லல, அவர் அத பரமாணுன்னு சொல்றார். பரமாணு, அதாவது பிரிக்கவே முடியாத கடைசி துகள். ஆனா அது வெறும் திடப்பொருள் இல்ல, அப்போ அது தொடர்ந்து அதிர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆற்றல் வடிவம்னு சொல்றார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் இயற்பியலோட அடிப்படை. ஓ, ஒரு துகளை நாம வெறும் பொருளா பார்க்கறது இல்ல, அதை ஒரு அலைவடிவமாகவும் பார்க்கிறோம். அந்த வேவ் பார்ட்டிகிள் டுவலிட்டி. கரெக்ட். வாவ், இதுல பகவத்கீதையில வர்ற ஒரு வரியையும் தொடர்பு படுத்துறாங்க. இல்லாததற்கு இருப்பு இல்லை, உள்ளதற்கு ஒருபோதும் அழிவில்லை. ஆமாம். இதுக்கும் குவாண்டம் இயற்பியல்ல வர்ற ஷ்ரோடிங்கரின் பூனை சிந்தனை பரிசோதனைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறாங்க? இல்ல, உங்க கேள்வி ரொம்ப சரியானது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. ஆனா கீதை சொல்றது ஒரு ஆன்மீக தத்துவார்த்த உண்மை. அதாவது ஆன்மா அழிவில்லாதது, இந்த உடல் ஒரு மாயைங்கிற பார்வையில சொல்லுது. ஓகே. ஷ்ரோடிங்கர் சொல்றது ஒரு இயற்பியல் சாத்தியம். அதாவது ஒரு அணு சிதையுதோ இல்லையோன்னு நாம பார்க்காத வரைக்கும் அது சிதைஞ்ச நிலை, சிதையாத நிலைன்னு ரெண்டுலயுமே ஒரே நேரத்துல இருக்கும். ஆனா ரெண்டும் இருப்புங்கிற நம்மளோட புரிதலை கேள்விக்குள்ளாக்குது. நிச்சயமா. ஒரு பொருள் இருக்குதா இல்லையாங்கிறது பார்க்கறவங்களோட பார்வையையும் பொறுத்ததுங்கிற ஒரு ஆழமான கருத்தை ரெண்டுமே தொடுது. உங்க குறிப்புல சொன்ன மாதிரி சென்னையில சில நிறுவனங்கள்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் கோட் எழுதுற பொறியாளர்களோட வேலையோட தத்துவார்த்த வேர் இதுல இருக்குன்னு சொல்றது ஒரு நல்ல இணைப்பு. சரி, நம்ம ரொம்ப பெருசா பிரபஞ்சத்தை பார்த்தோம், ரொம்ப சின்னதா அணுவை பார்த்தோம். இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒளியின் வேகம். ஆமா, பிரபஞ்சத்தோட வேக வரம்பு ஐன்ஸ்டீன் கணக்குப்படி வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர். சரி. ஆனா உங்க குறிப்புல 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சாயனருங்கிறவர் ரிக்வேதத்துக்கு எழுதின ஒரு உரையில இத கிட்டத்தட்ட சரியா கணிச்சிருக்காருன்னு இருக்கு. அது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த விவாதத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் சர்ச்சையான பகுதி. ஏன்? சாயனர் என்ன சொல்றாருன்னா, ஒளியானது அரை நிமிஷத்துல 2202 யோஜனை தூரத்தை கடக்கிறதுன்னு குறிப்பிடுறார். ஓகே. இப்போ இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, யோஜனை நிமிஷம்ங்கிற இந்த பண்டைய அலகுகளுக்கு நிலையான மதிப்பு கிடையாது. ஓ அப்படியா? அப்போ இந்த கணக்கு எப்படி சரியா வருது? சில ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பல மதிப்புகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஒளியின் வேகத்தோட பொருந்தி போற மதிப்புகளை எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமானது எடுத்துக்கிறாங்களா? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். ஒரு யோஜனைக்கு சுமார் 8-9 மைல்கள்னு, ஒரு நிமிஷத்துக்கு 0.1 வினாடிகள்னு கணக்கு வச்சு போட்டா வினாடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர்னு ரொம்ப துல்லியமா வருது. இப்போ இங்கதான் $1 மில்லியன் கேள்வி வருது. இது தற்செயலான பொருத்தமா இல்ல அவங்களுக்கு உண்மையாவே தெரிஞ்சிருக்குமா? அதுதான் இத விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பேரு செரி பிக்கிங். நமக்கு சாதகமான தரவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தத விட்டுடுறது. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. ஆமா, இவ்ளோ பெரிய எண்கள்ல இவ்ளோ நெருக்கமா ஒரு மதிப்பு வர்றது எப்படி தற்செயலா இருக்க முடியும்னு ஒரு வாதம் இருக்கு. தொலைநோக்கியோ நவீன கருவிகளோ இல்லாத காலத்துல அவங்க எப்படி இதை கணக்கிட்டாங்கிறது இன்னைக்கு ஒரு மர்மம் தான். சரி, நாம இயற்பியலை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ உயிர் பத்தி என்ன? உயிரியல். டார்வின் பரிணாம வளர்ச்சி கொள்கையை சொன்னார். உயிரினங்கள் எப்படி படிப்படியா வளர்ச்சி அடையுதுன்னு விளக்கினார். ஆனா உங்க குறிப்புகள்ல ஸ்ரீமத் பாகவதம் பத்தி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ஒரு குழந்தை தாயோட வயித்துல எப்படி வளருதுன்னு ரொம்ப துல்லியமா விவரிக்குது. கர்ப்ப உபநிடதம் மாதிரியான நூல்கள்லயும் இது பத்தி இருக்கு இல்லையா? ஆமா, அதுலயும் விரிவான விளக்கங்கள் இருக்கு. குழந்தை மாசம் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிறது, அப்புறம் கை கால் நகங்கள் உருவாகிறது, 7வது மாசத்துல முழு உணர்வு வர்றதுன்னு வார வாரியா நடக்கிற வளர்ச்சிய ஆமா ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாங்க. இது இன்னைக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல நாம பாக்குற படங்களோட ரொம்ப ஒத்து போகுது. இதுல விமர்சனங்கள் இல்லையா? இருக்கு. விமர்சகர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த வர்ணனைகள் கொஞ்சம் பொதுப்படையா இருக்கு, அதனால நாம அதை எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம்னு சொல்வாங்க. ஆனா அந்த காலத்துல உடலுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்க எந்த வசதியும் இல்லாதப்போ இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருந்தது ஆச்சரியமான விஷயம்தான். இதுல ஆயுர்வேதத்துல ஸ்டெம் செல்கள் பத்தின கருத்துக்கள் இருந்ததாகவும் உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா,
ஒரு உறுப்பு சேதம் அடைஞ்சா உடல்ல இருக்கிற சில மூல செல்கள் அதை சரி செய்யுங்கிற கருத்து ஆயுர்வேதத்துல இருக்கு. இது நவீன ஸ்டெம் செல் மருத்துவத்தோட அடிப்படை தான். ஓகே, அப்போ உடல் ரீதியான பரிணாமம் பற்றி டார்வின் சொல்றார். மிக பரிணாம கண்ணோட்டம். சரி, ஒரு உயிரை பத்தி பேசிட்டோம். இப்போ மறுபடியும் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துக்கே போவோம். நாம வாழ்றது ஒரே ஒரு பிரபஞ்சம் தானா, இல்ல நம்மள மாதிரி பல பிரபஞ்சங்கள் இருக்குமா? இதுக்கு மல்டிவர்ஸ்னு அறிவியல் பெயர் வச்சிருக்கு. ஆனா இது புதுசா வந்த கோட்பாடு இல்லையா? அறிவியல் உலகத்துல இது சமீபத்திய கோட்பாடு தான். ஆனா தத்வார்த்தமா இந்த எண்ணம் ரொம்ப பழசு. உங்க குறிப்புல விஷ்ணு புராணத்தை பத்தி இருக்கு. ஆமா, 14 லோகங்கள் பத்தி சொல்லி இருக்கு. ஆமா, 7 மேலுலகங்கள், 7 கீழுலகங்கள். பிரபஞ்சம்ங்கிறது ஒரே ஒரு தலம் இல்ல, அதுல பல அடுக்குகள் இருக்குங்கிற பார்வை இது. இதுக்கு நவீன இயற்பியல்ல ஏதாவது தொடர்பு இருக்கா? ஸ்ட்ரிங் தியரின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஓகே, ஸ்ட்ரிங் தியரினா என்ன, அதையும் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. ஸ்ட்ரிங் தியரிங்கிறது நம்ம பிரபஞ்சத்துல நீளம், அகலம், உயரம், நேரம்னு 4 பரிமாணங்கள் மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாத பரிமாணங்கள் இருக்கலாமா? அதேதான், நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்னதா சுருண்டு கிடக்கிற கூடுதல் பரிமாணங்கள் இருக்கலாம்னு சொல்லுது. கிட்டத்தட்ட 11 பரிமாணங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. அப்போ புராணங்கள்ல சொல்ற அந்த 14 லோகங்கள் ஒருவேளை இந்த மாதிரி வேற பரிமாணங்களா இருக்குமோன்னு ஒரு கற்பனை இருக்கு. பாகவதத்துல சொல்ற பாதாளம்ங்கிறத கருந்துளைகளோட ஒப்பிடுறவங்களும் இருக்காங்க. வாவ், சூரிய சித்தாந்தம்னு ஒரு நூலை பத்தியும் உங்க குறிப்புல இருக்கு. ஆமா, அது ஒரு வானியல் நூல். 5000 வருஷமா கிரகங்களோட சுற்றுப்பாதையையும் கிரகணங்களையும் ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்கு. இன்னைக்கு இஸ்ரோவோட ஆதித்யா L1 செயற்கைக்கோள் சூரியனை ஆய்வு செய்யுது. இது அந்த பண்டைய அறிவோட நவீன தொடர்ச்சின்னு சொல்ல வரீங்க? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். சரி, இவ்வளவு விஷயங்களையும் அலசி பார்க்கும்போது இது இந்து மதம் அறிவியலுக்கு எதிரானதுங்கிற வாதம் அடிபட்டு போகுது. நிச்சயமா. ரெண்டும் ஒரே இலக்க நோக்கி போற 2 வெவ்வேறு பாதைகள் மாதிரி தெரியுது. அறிவியல் எப்படி நடக்குதுங்கிற கேள்வியை கேக்குது. ஆமா, செயல்முறைய விளக்குது. ஆனா வேதங்களும் உபநிடதங்களும் ஏன் நடக்குதுங்கிற கேள்வியை கேக்குது. பிரபஞ்சம் ஏன் இருக்கு, உயிரோட நோக்கம் என்னன்னு தத்வார்த்தமா ஆராயுது. மிக சரியா சொன்னீங்க. இத ஒரு மோதலா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ரெண்டும் ஒண்ணு முழுமையாக்குது. உங்க குறிப்புகள்லயே நல்ல உதாரணங்கள் இருக்கு. கணித மேதை ராமானுஜன். ஆமா, அவரோட சிக்கலான சூத்திரங்கள் எல்லாம் அவரோட கனவுல நாமகிரி தாயார் அருளால வந்ததுன்னு சொன்னாரு. இன்னைக்கு எலான் மஸ்க் வேதங்கள் பத்தி ட்வீட் பண்றாரு. இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராக்கெட் ஏவுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போறாங்க. இது என்ன காட்டுதுன்னா, பண்டைய ஞானம் நவீன கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு உத்வேதமா, ஒரு அடித்தளமா இருக்கு. அறிவியல் தண்டைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனா சனாதன தர்மத்தோட அடிப்படை கருத்துக்கள் காலத்தால் அழியாத தத்துவங்கள்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா. அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பண்டைய நூல்களை வெறும் மத கதைகளா சுருக்கி பார்க்காம ஆழமான அறிவியல் மற்றும் தத்துவ கருத்துக்கள் அடங்கிய ஒரு பெரிய அறிவு பெட்டகமா பார்க்கணும். ஆமா, அவை நம்ம உலகத்தை புரிஞ்சுக்க பல கோணங்களை காட்டுது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க. இந்த எல்லா ஒப்பீடுகளும் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், கம்ப்யூட்டர்னு எந்த நவீன கருவிகளும் இல்லாத காலத்துல அந்த ரிஷிகளால பிரபஞ்சம், இயற்பியல், உயிரியல் பத்தி இவ்ளோ ஆழமான புரிதலை எப்படி பெற முடிஞ்சது? ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. ஒருவேளை அறிவை பெறுவதற்கும் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கும் நாம மறந்து போன அல்லது இன்னும் கண்டுபிடிக்காத சில வழிமுறைகள் அவங்க கிட்ட இருந்திருக்குமா? அவங்களோட அறிவோட மூல குறியீடு, அதாவது சோர்ஸ் கோட், தியானமா, உள்ளுணர்வா, இல்ல வேற ஏதாவதா? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.